Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நியூ டெல்லி பேஸ்டு இந்த கம்பெனி 2002ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேஸ்டு பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராஜெக்டை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 11 ஸ்டேட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் ரீஜன்ஸ்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தராகண்ட் அண்ட் இமாச்சல் பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 37 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் கரண்டா 12 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2024ல இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து 8,929 மில்லியன் டச் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். இந்த கம்பெனியோட கஸ்டமர் கிளைண்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பாப்புலர் கிளைண்ட்ஸ்னு பார்க்கும்போது என்பிசிசி, ஹெச்எல்எல் லைஃப் கேர் லிமிடெட், டெல்லி மெட்ரோ, பிடபிள்யூடி, ஹெச்எஸ்சிசி அண்ட் அகாகான் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. கரண்டா 6 சோஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3 டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், 4 ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 1 கமர்ஷியல் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 112 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ரயில்வேஸ், டெர்மினல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்து 8.86% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ்ல இருந்து 4.67%, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து 47.09%, ஹாஸ்பிட்டல்ஸ் 6.82%, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 6.87%, ஹவுசிங்ல இருந்து 2.50, ஆஃபீஸ் அண்ட் அதர்ஸ்ல இருந்து 11.48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து மட்டும்தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பாத்தீங்கன்னா சிபிடபிள்யூடி ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து 29.77% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் நான் சிபிடபிள்யூடில இருந்து 70.23% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். டெல்லி ரீஜன்ல இருந்து மட்டுமே 47.19% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகால இருந்து 14.86 அண்ட் 13.31% புரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் ரீஜன்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. 23ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 15.38 crores பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் 77.67 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேஷன். பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 67 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 71 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. யூசுவலா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து 3.58 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.83 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனிஸோட பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 19.96னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. இந்த ரீசன்னால நியூட்ரல் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7264 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல
4.59% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 19.80% மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 21.95%, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 23.07% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த பாராமீட்டர்ஸ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.60 மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு மேல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது BL கஷாய்ப் அண்ட் சன்ஸ் லிமிடெட், சீகல் இந்தியா லிமிடெட், PSP ப்ராஜெக்ட்ஸ், கெப்பாசிட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அண்ட் அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனிஸோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் குட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான ஃபண்ட்ஸை இயர் ஆன் இயர் கேட்டகரியில அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் பேஸும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனிக்கு மோர் தென் 47% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டெல்லி ரீஜன்ல இருந்து மட்டுமே ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த டெல்லி ரீஜன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஹோல்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூன் 24 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 26 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 21 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 119 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 27 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 1. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஐபிஓ ஹோல்டிங் வந்து 88.14% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் ஐபிஓ ஹோல்டிங்கோட எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் ஐபிஓ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு நியூட்ரல், பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங், பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 7 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 10% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 2 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து அப்ளை பண்ண போறேன். செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு நான் ஃபைனல் டிசிஷனை அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.